அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது ஒரு பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் இருக்காது. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்ப்ரெஷோ, என்ரிச் நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வர்த்தகம் செய்யலாம். நீங்கள் வர்த்தகம் செய்வதால் நீங்கள் கொடுக்கக்கூடிய புரோக்கரேஜில் ஒரு பங்கீடு நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் கணக்கு துவங்கி நீங்கள் வியாபாரம் செய்யலாம். இப்போது அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்காக ஒரு சிறப்பு கட்டணமில்லா வகுப்பு, சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை நாம் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இதுக்குன்னா தேதி நம்ம நிர்ணயம் பண்ணல. விருப்பம் உள்ளவர்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நமது லிங்க்கு கீழே ஜிபுல் அல்லது என்ரிச், ஏன் இந்த ரெண்டு நிறுவனத்தை நம்ம சொல்கிறோன்னா டெஸ்க்டாப் டெர்மினல் இவங்க கிட்ட இருக்குது. அதனால் அதில் உங்களுக்கு சந்தையை பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் இவங்க இந்த இரண்டு நிறுவனங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது கட்டாயம் கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்கள், நீங்கள் அழைத்து பேச வேண்டாம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நம்மளுடைய காணொளி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். ஏனென்றால் இது ஒரு நியூஸ் பேஸ்டு நம்ம ஆய்வு கிடையாது, செய்திகளின் அடிப்படையில் இல்லை. வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது. அப்போ முழுக்க லாஜிக் அடிப்படையில், லாஜிக்னா என்னென்னா ரேஞ்ச் அடிப்படையிலும், அடுத்தது ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷன் செயினில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கோட கட்டுப்பாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கீடுகள். அப்போது இன்றைய தினத்தோட சந்தையோட இது பார்த்திங்கன்னா 22,497, 22,224 இருந்திருக்கு. இப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ள பார்த்திருந்தால் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் 22,322 இன்றைக்கி லோ. அப்போது கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. அப்போ இந்த ப்ரீமியத்தில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், நிஃப்டி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிஃப்டி நேற்று 22,350 கால் புட் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போது 22,350 கால் புட் நம்ம பார்க்கணும். இப்போ 22,350 புட் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். நேற்றைய ஹை, அதாவது 5ஆம் தேதியோட ஹை பார்த்தா நம்மளுக்கு 165 ரூபாய். நேற்று அவங்க முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா 93 ரூபாய்க்கு முடிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பேசணும், 22,350ங்கிறது நடுநிலையாக இருக்க போகிறது. அப்போ இதில் இருந்து 22,257 அப்படிங்கிற இடம் பார்த்துருந்தோம். ஹை 165னா 22,185 அப்படிங்கிற எல்லையை பார்த்துருந்தோம். அதுவே 350 கால் அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்றைய அவங்களுக்கு உண்டான ஹை இப்போ நம்ம திருப்பி புட்டே கிளிக் பண்ணிட்டோம். 350 கால் அவங்களோடது. நேற்று 144 ரூபா, அதற்கு முன்பு 192 ரூபா. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ 144 ரூபான்னா 22,350 ப்ளஸ் 144, அப்போ 22,494 வந்தாச்சு. இப்போது அதனுடைய அடுத்தடுத்த ஹை 192 இருக்குது, 185 இருக்குது, 173 இருக்குது. அப்போது அதனை கடந்தால் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 194, அதற்கு அடுத்தது 256 இருக்குது, அதற்கப்புறம் எவ்வளோ இருக்குது, எல்லாமே 250, 260 இருக்குது. அப்போது 22,494 கடந்தால், ஏன்னா இதுதான் 194 இருக்கிறதுல அதிகபட்சமாக இருக்குது. அதற்கப்புறம் 256, 265 அப்படி இருக்குது. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு
22,256 புள்ளிகள். நாம் 350லிருந்து 256 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா 22,600. அப்போ இந்த ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து முதல்ல அதற்கு 194 தாண்டணும். இந்த 194 தாண்டோம்னா 22,544 அப்படிங்கிற இடம். அப்போ 22,544ம் 22,600ம் நம்மளுக்கு முக்கியத்துவமாக இருக்க போகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் 22,350 கால் மற்றும் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள் இருந்ததுனால ஹையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த ஹையை ஏன் தேர்ந்தெடுத்தோன்னா இருக்கிறதுலே அதிகபட்ச விலை, அப்போ அதான் சப்ளை ஜோன். அதுலேருந்து விலை இறங்கியிருக்கலாம், இல்லை அந்த விலையிலே முடிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த விலையை எப்படி தாண்ட போகிறது, அப்போ அது தாண்டினால், அப்போ தாண்டா விட்டால் அப்படிங்கும்போது சப்ளை ஜோனுங்கும்போது காலுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் புட்டுக்கு சப்போர்ட் ஆகவும், அதாவது மார்க்கெட்டை கால் ஆப்ஷன் பேஸில் மார்க்கெட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக அமைச்சிடும். புட் ஆப்ஷனோட ஹை வந்துட்டு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க அடிப்படையில் நம்ம இந்த கணக்கீடை பார்த்திருக்கோம். அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இன்றைக்கி சந்தையோட எல்லைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு ஃப்யூச்சர் லோ, ஸ்பாட் லோ கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் இப்போவும் அதே ப்ரீமியம் நம்மளுக்கு கடந்திருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றைய லோ நம்மளுக்கு என்ன இருக்குது, கட் ஆகிருக்கு. இன்றைக்கி நேற்றைய லோவை கட் பண்ணிவிட்டு நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி அதற்கு முந்திரத்து நாள் ஹையை பிரேக் பண்ணி சந்தை மேலே வந்திருக்கு. இதுக்கு வந்து வீரியம் ஜாஸ்தி, ஏன்னா கீழே பார்த்துட்டு மேலே வந்திருக்கிறாங்க. இந்த கீழே பார்த்துட்டு வந்ததுனால என்ன ஆகும்னா கால் செல்லர் அப்படிங்கிறவங்க அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணாதான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அதனுடைய ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வெர்டிக்கல் ஏற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா புட் செல்லர் பேனிக் ஆகவே இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். காரணத்தையும் அதிலேயே தான் நம்ம பார்க்கணும். இப்போ 22,350 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 22,350 புட் வந்து நேற்றைய ஹை பார்த்திங்கன்னா 165 ரூபாய் இருந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன இருந்திருக்காங்க அப்படி பார்த்திங்க, அதாவது நேற்றைய ஹை 165, இன்றைய ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 162 அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா இப்போ யோசித்தா உங்களுக்கே தெரியும். 22,350 புட்டு மார்க்கெட்டே எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி கீழே ஒரு 40 புள்ளிகள் போயிருந்தாலும் இந்த புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஹையை பிரேக் செய்யவில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுது. அப்போ இதனால் புட் செல்லர் பயந்துருப்பாங்களான்னா பயந்துருக்கவே மாட்டாங்க. அப்போ எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி கூட இவங்க பயப்படலைன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்னென்ன பார்வையில் சந்தை ஏன் அங்கே சப்போர்ட் எடுத்ததுங்கிற மறைமுகம், இது வரைபடத்து மூலிமா இல்லை, புட்காலோட கட்டுப்பாட்டு எல்லையை வைத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்டவணை. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சந்தை 22,300 புட்டு அட்டவணையில் கொடுத்துட்டாங்க. அடுத்து 22,400 கால், 500 கால், 300 கால், 600 கால் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ 22,000 இது ஒரு நாக் அவுட் மேட்ச். இது நாக் அவுட் மேட்ச். இது என்னென்னா 22,300 400 காலோட போட்டி போடுறாங்க, 500 காலோட போட்டி போடுறாங்க, 300 காலோட போட்டி, 600 காலோட போட்டி போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வலிமை ஜாஸ்தி சந்தை வந்து. இருந்தாலும் இந்த 600 கால் இங்கே இருந்துருந்தா இன்னும் சந்தோஷம். இது வந்து என்னென்னா ஒரு கேப் அப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு நாக் அவுட் மேட்ச் இருக்கிறதுனால. இதில் என்ன விஷயம்னா சந்தை நம்மளுக்கு வந்துட்டு இப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சந்தை இந்த அட்டவணை பார்க்க தெரியாவிட்டாலும் சந்தை எங்கே முடிவுற்றிருக்கிறதோ 22,474, அப்போ 450 கால் 500 கால், 500 புட் 450 புட் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து 450 கால் 450 புட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். 450 கால் அப்போ 22,450 கால் புட்டை நம்ம இம்பேக்ட் பண்ணி பார்க்குறோம்.
22,450 22,450 காலுடைய ஹை நம்மளுக்கு என்னென்னா 119 ரூபாய். அப்போது 22,569 ஹை பேஸில் இவங்க 240 ரூபாய். அப்போ 22 நம்மளுக்கு 240 350 280 அப்போ 210 ரூபாய். 22,210 ஜோன் வச்சுருக்காங்க. க்ளோசிங் பேசிஸில் பார்த்தா 22,450 கால் 100 ரூபாய். அப்போ 22,550 இவங்க 41 ரூபாய். 22,410 ஜோன் நம்மளுக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்து கொள்ளுங்கள். இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இப்போ 22,450 கால் அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இது புட்டோடது. இந்த புட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் பார்க்கணும், காலோடையதும் பார்க்கணும். இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி புட் ஆப்ஷன் 234 ஹை 116 லோவாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக 178 203 அப்படி இருந்திருக்காங்க. இதே நம்மளுக்கு காலுடைய நேற்றைய ஹை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சர்வர் பிஸினால எனக்கு நெட்வொர்க் ஆகலை. இருந்தாலும் இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்து கணக்கீடு பண்ணணும். இந்த ஆப்ஷன் செயினை பார்க்குறதுனால நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து மீண்டும் வந்து அட் த மணியில் இருக்கிற கால் சைடு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் குறைந்து விட்டது. புட் சைடு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், 22,450க்கும் 22,500க்கும் 50 புள்ளி நம்ம பார்த்துட்டே வர்றோம். இப்போ 100 ரூபாய் இருக்கிறாங்க, இங்கே 57 ரூபாய் இருக்காங்க. அப்போ 157 நீங்கள் 50 ரூபாய் கழித்தால் நம்மளுக்கு என்ன வரும், 107. இங்கே பாருங்கள் 67, இங்கே 41, 108 புள்ளிகள். அப்போது இருக்கிறதுல டைம் வேல்யூ எவ்வளோ கரைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது நாள் வர அதனால தான் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், நம்ம பௌர்ணமி டு அமாவாசை இதை வந்து கணக்கீடு பண்ணி பார்த்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி உங்களுக்கு எளிதாக தெரிஞ்சிருக்கலாம். அதே போல் நாளை தினம் நம்மளுக்கு வணிகம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்மளுக்கு சந்தை விடுமுறை இருக்குது, அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி பற்றி கணக்கீடு நம்ம நாளை தினம் காலையில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நினைவூட்டல், கட்டணமில்லா வகுப்பு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு நம்மளுடைய டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்மளோட லிங்கை பயன்படுத்தி கணக்கு துவங்குவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.